கல்லை எறிந்தான். ஆனால் சிவன் கோபப்படவில்லை. மாறாக அவன் முன் ஓடி வந்து நின்றார். அந்த விசித்திரமான ரகசியத்தை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். ஒரு முறை பூமியில் உள்ள மனிதர்களின் உண்மையான பக்தியை பார்க்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் மனித உருவில் பூமிக்கு வந்தனர். அவர்கள் ஒரு அடர்ந்த காட்டுப்பாதையில் நடந்து சென்றபோது அங்கே ஒரு சிதிலமடைந்த பழைய சிவலிங்கம் இருந்தது. அங்கே ஒரு சிறுவன் நின்றிருந்தான். யாரும் வராத அந்த தனிமையான இடத்தில் அவன் கையில் பூக்களோ நெய் தீபமோ இல்லை. அவன் செய்த செயல் பார்வதி தேவியையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவன் தரையில் இருந்த கூர்மையான கற்களை எடுத்து அந்த சிவலிங்கத்தின் மீது ஒவ்வொன்றாக எரியத் தொடங்கினான். இதைக் கண்ட பார்வதி தேவி கோபத்துடன் கேட்டார், சுவாமி, இவன் என்ன செய்கிறான்? லிங்கத்தின் மீது கல்லால் அடிப்பது மகா பாவம் அல்லவா? இவனை இப்போதே தண்டிப்போம் என்றார். ஆனால் சிவபெருமான் ஒரு மெல்லிய புன்னகையுடன், பார்வதி, அவன் கைகள் கற்களை வீசுகின்றன, ஆனால்